மணி ஹெஸ்ட் கான்செப்ட்ல இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கிற மாஸ்க் படத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த படத்துல பாத்தீங்கன்னா கவின் அவர்களும் ஆண்ட்ரியா அவர்களும் லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா கவினோட நேச்சுரலான அந்த டார்க் ஹியூமர் பிளஸ் டைமிங்ல இந்த படத்தை செம்ம ஃபன்னா கொண்டு போயிருப்பாரு. செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் அந்த ஹியூமரோட சேர்த்து த்ரில்லரும் ஆட் ஆகி இன்வெஸ்டிகேஷன் மோட்ல இந்த படம் போயிட்டு இருக்குங்க. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, மணி ஹெஸ்ட் மாதிரி மாஸ்க் போட்டு ஒரு ஹெய்ஸ்ட் ஒன்று நடக்குது. அந்த ஹெய்ஸ்ட் மூலமா நம்ம ஹீரோவும் ஆண்ட்ரியாவும் அதுல இன்வால்வ் ஆகிறாங்க. நம்ம ஹீரோ யாருன்னு பாத்தீங்கன்னா, அவரு எத்திக்கல் ஸ்கேமரு, எத்திக்கல் ஹேக்கரு, எத்திக்கல் டிடெக்டிவ் இந்த மாதிரி பல பேரோட சுத்திட்டு இருக்கிற ஒரு ஃப்ரீலான்ஸ் டிடெக்டிவ்ங்க. அதே டைம்ல நம்ம ஆண்ட்ரியா பாத்தீங்கன்னா அவங்க சின்ன வயசுலேயே பாதிக்கப்பட்ட குழந்தைங்களை வச்சு ஒரு ரீஹாபிலேஷன் சென்டரை வச்சுட்டு நடத்திட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் இந்த ஹெய்ஸ்ட்ல எப்படி இன்வால்வ் ஆகுறாங்க, அதுல இருந்து நம்ம ஹீரோ தப்பிச்சு எப்படி வராரு, அந்த ஹெய்ஸ்ட்டை முதல்ல பண்ணவங்க யாரு, அதுக்கு பின்னாடி இருக்கிற மோட்டோ என்ன, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ்ல பயங்கரமான ட்விஸ்டோட ரிவீல் பண்ணிருப்பாங்க. அந்த ட்விஸ்ட்டை நீங்க யாருமே எதிர்பார்த்துக்க மாட்டீங்க. படம் முடியும் போது நீங்க கண்டிப்பா கிளாப் பண்ற மாதிரி பயங்கரமான ஒரு விஷயத்தை அந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல அவங்க பண்ணிருக்காங்க. அது என்னன்றத படத்தை தியேட்டர்ல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபேமிலி ஓரியன்டட் படங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேமிலியோட போய் இந்த படத்தை தியேட்டர்ல பாருங்க. செம்ம ஃபன்னா இருக்கு, செம்ம என்டர்டெய்னிங்கா இருக்கு. டார்க் ஹியூமர் பிளஸ் ஆக்ஷன் த்ரில்லர் படங்க. சோ மிஸ் பண்ணாம அந்த படத்தை தியேட்டர்ல ட்ரை பண்ணி பாருங்க.